Hi viewers, இதுவரைக்கும் யூடியூப் அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மேல சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. நீங்க வந்து ஆவலோட எதிர்பார்த்த அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோக்கு வந்தாச்சு. போன வாரம் வந்து ஒரு சிறிய லீவு சரிங்களா, என் ஃபேமிலியோட கொஞ்சம் டூர் போயிருந்தோம். ஸோ கன்னியாகுமரி வர பண்ணையிலுமே விசேஷமான வார்த்தைகள் எதுவும் இல்லை. ஸோ அதனால போன வாரம் வீடியோ போடலை. போன வாரம் சாட்டர்டே அப்போ தான் டூர் போயிருந்ததுனால வீடியோவும் ஷூட் பண்ணலை சரிங்களா. அதனால வந்து அல்சாஜி ஃபார்ம் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் போன வாரம் சண்டே கரண்ட் அப்டேஷனுக்கு லீவு. அது வந்து எந்த வித அறிவிப்பும் இல்லாமல் லீவு விட்டுருந்தோம் சரிங்களா. இந்த வாரம் சாட்டர்டே நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. பண்ணையை பொறுத்த மட்டும் இந்த என்ட்ரன்ஸில் மட்டும் ஒரு கொஞ்சம் மாடிஃபிகேஷன் நல்லா பண்ண வேண்டியது இருந்துச்சு. மண்ணு குமிஞ்சு இருந்தது. சம்டைம்ஸ் வந்து அது தண்ணி தேங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் இன்னைக்கு ஒரு வேலை பார்த்துருக்கு. அந்த இடம் கொஞ்சம் விசாலமாக்கணும்னா இன்னும் கொஞ்சம் மரக்கன்றுகள் நட்டி இந்த இடத்த கொஞ்சம் பெருசாகிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதான் இது. அப்புறம் நம்ம பண்ணையில் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து அந்த பின்னாடி இருந்த தொட்டி, அதில் கால்சியம் வாட்டர் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி கால்சியம் வாட்டரை பற்றி நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம பண்ணைக்கு அதிகமாக தேவைப்படுது, அதனால் கால்சியம் வாட்டர் ரெடி பண்ணியிருக்கிறோம். பண்ணையில் புது வரவுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொடியாடு 4 பல்பட்ட ஒரு நல்ல ஆனாடு பண்ணையில் இப்போ அவைலபிள் இருக்கான். நல்ல பொருள், ப்ரீடிங்க்கு ஆகும். கெட்டிலே இருந்து வளர்ந்தது தான். நல்ல சட்டக்காரன். ஆட்கள்கிட்ட நான் ஒண்டி தான் நிற்கேன், அந்தளவு இதாக இல்லை. நல்ல வளர்ப்புக்கு ஏற்ற ஆடு அவைலபிள் இருக்குது சரிங்களா. இன்றைக்கி வந்து சாட்டர்டேங்கனால சொன்ன மாதிரி சில கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணையில் நடக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக பண்ணையோட கிளீனிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சுது. இருந்தாலும் கிளீன் பண்ணி கம்ப்ளீட்டாக இந்த இடங்களெல்லாம் காய விட்டு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கிருமி நாசினி போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் குட்டிகளை ஃபுல்லாக ஒன்று ஒன்றா உள்ளே கட்டிகிட்ருக்கு. நீங்களுமே வந்து ஆடு மாடுகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த இடங்களை வந்து சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க. அப்படி வச்சுருந்தா மட்டும்தான் நோய் தாக்குதல்களிலிருந்து ஆடு மாடுகளை வந்து காப்பாற்றிக்க முடியும். ஸோ அதான் விஷயம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம கிளித்தம்பிக்கு ஒரு ஆஃப் கட் போட்டு கொம்பில் ட்ரில் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி தான் ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பித்தோம். ஒரு சில ஆடுக்கு இன்றைக்கி பண்ணியிருக்கிறோம். இவனுக்கும் இன்ஷா நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. மண்டை சவலை, பல்படாத மண்டை சவலை. ஆமாம், இவனும் மாஷா அல்லாஹ் பல் போடாதது. உங்களுக்கு பக்ரீத்துக்கோ இல்லை சண்டைக்கோ வேணுங்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். தம்பி துல்கரை பொறுத்த மட்டும் ஆமாம் ரேடியேட்டரை பல் விளக்கம் கொடுத்துருக்கு. பல் படலை சரிங்களா. ஆமாம், அவருக்கு வந்து தாது கட்டி எல்லாம் அவருக்கு எப்பவுமே தொங்க விட்டுருக்கோம், பழக்கிட்டு வரோம். ஏன்னா அவங்களுக்கு ஆடுகள் வந்து கெட்டில் இருக்கிறதுனால அதுக்கு வந்து சம் கால்சியம் மினரல் சத்துக்கள் தேவைப்படும். அந்த மாதிரி இதில் நம்ம கால்சியமுக்கு வந்து டானிக் கொடுத்துருவோம். ஆல்ரெடி கால்சியமுக்கு அந்த இது ரெடி பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் அதற்கு தேவையான எல்லா சத்தும் முழுசாக கிடைக்கணுங்கிறதுக்காக பக்கத்தில் அந்த மினரல் கட்டி தங்க விட்டுருக்கோம். நம்மளோட பல்படாத சுத்த வெள்ளை கொங்கு இது 1-2 என்கொயரிகள் இருக்குது. சுத்த வெள்ளைங்கிறதுனால இதுக்கு எப்போவுமே மதிப்பு இருக்கும். பார்ப்போம் இன்ஷால்லாஹ். நம்மளோட பெரிய கடை வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஆமாம், இப்போ நமக்கு வந்து கொம்பில் ஹோல்ஸ்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். லட்சணமான கடை, நல்ல ஆட்டிலேருந்து எடுத்தது தான். நல்ல டேம்ப்ட் ஆயிடுச்சு, நல்ல தீவனங்களுக்கெலாம் டேம்ப்ட் ஆகி சூப்பராக நிற்கிறான். ஸோ இவனை இன்னும் ரெடி பண்ணணும் பிளான் பண்ணியிருக்கு. பார்ப்போம் எப்படிங்க, பார்ப்போம் இன்ஷால்லாஹ். அடுத்து நம்ம பேய் கருப்பு. இவனுக்கும் இன்னைக்கு கொம்பில் ட்ரில் பண்ணணும் பிளான் பண்ணியிருந்தோம். பட் டைம் இல்லை, வேலைகள் கொஞ்சம் அதிகமாகிட்டதுனால அவனுக்கு என்ன பண்ணாமல் இருக்குது. இன்ஷால்லாஹ் இவனுக்கும் பண்ணணும். இதில் ஃபுல்லாக இன்னும் ஒன்றா கொண்டு வந்து கட்ட வேண்டியது இருக்குது. நேரம் வந்து கிட்டத்தட்ட 5:59 6 மணி ஆக போகுது. அதனால் 1 by 1 உள்ளே கொண்டு வந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் குட்டிகள், சின்ன குட்டிகளை பொறுத்த மட்டும் விசேஷமான வரத்துகள் இல்லை. இருந்தாலும் ஒரு நல்ல லைனேஜில் உள்ள குட்டிகள் கிடச்சிது. ஆமாம், முக்கியமான கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்கோம். இவன்லாம் நல்ல சூப்பர் வர்க்கம் மேல் ரா கலர். அதாவது அந்த ரா கலரில் இருக்கிறதுனாலே அந்த குட்டிக்கு வந்து ப்ரீடிங்காக வாங்குவாங்க. நல்ல மதிப்பு இருக்கும். நல்ல கலரு, நல்ல வர்க்கம் சரிங்களா. அதுவும் இப்போ கையில் இருக்கு. இவன் சூப்பர் கலர் அதுதான் பாருங்க. இவன் ஒரு மேலு, நல்ல மேலு. இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா முன்ன மாதிரி இல்லைங்க. வரத்துகள் வந்து ரொம்ப கம்மி தான். நம்ம பன்னூர்
ஸோ இதெல்லாம் வந்து இப்போ 4 ஃபீமேலு, அதில் 3 அதில் இருக்குது. இது நம்ம கோங்கு, 2 பல்லு கோங்கு. நான் பார்த்துங்க எப்படி இருக்கான் பாருங்கள், மாஷாலா நல்ல வர்க்கம் முடிஞ்சுது. இது ஃபீமேலு. சைஸை பார்த்தீங்களா, எல்லாமே டபுள் போன் குட்டி தான், நல்ல சைஸ் குட்டிகள். இவனை பாருங்கள், இவன் மேலு. மூக்க பாருங்கள், பிங்க் கலரு. இவனும் ஒரு மேலு, பிங்க் கலரு, சூப்பராக இருப்பானுங்க. இவன் ஒரு மேல். அப்புறம் இது உள்ளே வந்தோம்னா மச்சர்லா. இவன் வந்து நம்மளோட ஒரு ஃபேவரட் மச்சர்லாம் ஒருத்தன். ரீசெண்டாக எனக்கு வந்து கயிறு கட்டி இப்போ தான் பழக்கணும். ஸோ காலில் எதுவும் இதாச்சா என்னங்க தெரியலை, நம்மளை லைட்டாக கால் தாங்கி நடக்கான். அதனால் இவனுக்கு மட்டும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. நல்ல பையன். எனக்கு வந்து அந்த தாடை வந்து இப்படி சூப்பராக இருக்கும், சிங்கம் மாதிரி. எனக்கு இதான் ரொம்ப பிடிக்கும். இப்போ இங்கே வந்து எப்படி தாடை இருக்கா, சூப்பராக வரும். அப்புறம் இந்த பன்னூரில் இந்த ஒருத்தனுக்கு முடியை கடிச்சு வச்சுருக்கான் ஒருத்தன். ஒரு ஆடு, ஏதோ ஒரு ஆடு முடியை ஃபுல்லாக சாப்பிட்டு வச்சுருக்கு. இவன் ஒரு கன்சவலை, 2 பல்லு. ஆமாம், அது ஒரு பன்னூர். அந்த 3 வந்து மச்சரலாம். இப்போ தான் எல்லாத்தையுமே வந்து கயிறு கட்டி பழக்கம். மொத்தத்தில் 4 தான் பண்ணையில் இருக்குது. 4. ஆமாம், இந்த நடுவில் இருக்கா. ஆமாம், இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது முடிஞ்சிச்சு. இது இப்போ போயிடும். இந்த 1, இந்த 2, நான் உட்காந்துருக்கு 1, 3, அவ்வளோதான். சுத்த வெள்ளை கண்கருப்பு கொங்கு குட்டி இது ஒன்று அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க இன்ஷால்லா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். வரத்துகள் கம்மி இருந்தாலும் அடுத்தடுத்து மலைகள் வரப்போகுதுங்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப பொடி குட்டிகள் கான்சன்ட்ரேட் பண்ணல. எல்லாமே கொஞ்சம் பருங்குட்டிகள் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்கு. இந்த விஷயம் பற்றி வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் பண்ணையில் ஆடுகளுக்கு வரத்தில் புதுசாக உள்ளதையும் ஒருத்தன். இது ஒரு நாட்டு ஆடு, நல்லாயிருக்கு. என்ன ஒன்றா எனக்கு வந்து லைட்டாக ஒரு காதோட ஒரு முனை லைட்டாக கிழிஞ்சிருக்கு. ஸோ இவன் வந்து மீட் பர்பஸ்க்கு வேணுங்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். நல்லாயிருக்கும் கடா. அப்புறம் நம்ம மருவானை பொறுத்த மட்டும் மாஷா அல்லாஹ் நல்ல பையன். இப்போ ஓரளவு கொஞ்சம் டேம்டு ஹைட் வந்துட்டுருக்கான். நல்லாயிருக்கு. ஒரே அம்மா 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 பரவாயில்லையே, சாப்பிட்டுட்டான். ஒரே அம்மா புராணம் தான், நம்ம பரவாயில்ல. தாய் வந்து கொஞ்சம் பால் கொடுக்குறது இப்போ தான் கொஞ்சம் நிப்பாட்டி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாட்டுக்கடா. ஆமாம், இது ஒரு நல்ல நாட்டுக்கடா இருக்குது. அக்கிக்காக்கோ குர்பானிக்கோ வாங்குங்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். பரவாயில்ல, ஓரளவு நல்ல அழுத்தமான கடா. கொம்புலாம் ஒரு திருகி ஸ்டைலாக இருப்பாப்புல. அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது ஒரு சூப்பர் எட்டயபுரம். நல்ல ஒரு லட்சணமான எட்டயபுரம். இது வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் வந்து யாருக்கு அப்படின்னா ஷாஹித் பாய்க்கு பாம்பேக்கு பேசி முடிச்சிருக்கணும். இந்த எட்டயபுரம் கடை வந்து இன்ஷா அல்லாஹ் பாம்பேக்கு பயணிக்க போகுது. எப்படி செம்மையாக தோரணையாக இருக்கானா, சரியான அடி, ஆளெல்லாம் போட்டு பிரித்துருவான். பாம்பே போகுது இந்த கடை இன்ஷா அல்லாஹ். கூடிய சீக்கிரம் அந்த டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஏற்றி விடணும். ஆள்லாம் விடவே மாட்டான், அடி தான், நொறுக்குவோம். அப்புறம் நம்ம குதிரை சஃபா வந்து இப்போ தான் ஓரளவு சொன்ன மாதிரி தெளிஞ்சு வந்துட்டுருக்கா. நமக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. சாதாரணமாக குதிரையை பொறுத்த மட்டும் நீங்களும் வளர்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல சாப்பாடு போடுறதா இருந்தால் ஒரு 8 கிலோ சாப்பாடு அது கண்டிப்பாக சாப்பிடணும். சாப்பிட்டா மட்டும் தான் நல்ல முறையில் உடம்பு போட்டு நிற்கும். இல்லை எனக்கு அதுக்கு கம்மியாக தான் நான் போடணும் வைக்கணும் வளர்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் இல்லாத நாட்டு குதிரை வாங்கி வளர்க்கலாம். காத்திய வாரம் அது என்ன தீவனமாக இருந்தாலும் ஒரு 8 கிலோ தீவனம் நீங்கள் அதுக்கு கம்பல்சரி. எப்படி முடியல அப்படி பறக்க பாருங்க. இது ஃபுல்லாக வெளியே எடுத்து போட்டிருக்கு. இன்ஷால்லா அந்த இதில் ஃபுல்லாமே இன்னும் வேலைகள் ஸ்டார்ட் பண்ணி போக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அந்த இது போயிட்டுருக்கு, பண்ணணும் இன்ஷால்லா. இது ஃபுல்லாமே இப்படி பண்ணணும். அப்புறம் வெரைட்டிஸ் ஆஃப் கண்ணுகள் வாங்கி வச்சுருக்கோம் வகையாக இன்ஷால்லா. அது எல்லாத்தையும் அங்கே நட்டுறதுக்கு குழிகளும் எடுத்தாச்சு. கூடிய சீக்கிரத்தில்
அதை ஃபுல்லாக நட்டு நம்ம பராமரிக்கணும். ஏன்னா உங்களுக்கு நவம்பர் டிசம்பர்லாம் மழை வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நேரங்களில் கண்ணுகள் வந்து நல்ல வேர் பிடிச்சிடும், வளர ஈஸியாக இருக்கும். அப்படி நம்ம பண்ணையில் வச்ச நவா கன்று இப்போ தான் வந்து பூ பூத்துருக்கு. நெல்லிக்காய் கன்று நல்ல முறையில் நிறைய காய்ச்சிக்கிட்டு இருக்கு. சின்ன பிள்ளையில அந்த ஒரு நெல்லிக்காய் 2 நெல்லிக்காய் நான் ஆசையாக சாப்பிட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியாக கைக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ நல்ல நெல்லிக்காய் வந்துட்டு இருக்கு. பெரிய கிடாக்களை பொறுத்த மட்டும் வெள்ளைக்கடா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். இது வந்து சென்னைக்கு பேசியிருக்கோம். ஆமாம், அடுத்த வாரம் சென்னை போவோம் இன்ஷா அல்லாஹ். கடா நல்ல லோடு, நல்ல சைஸ் பார்த்தீங்களா. ஹைட்டு ரொம்ப விசேஷம் கிடையாது, நான் லோடு நல்ல லோடு. அப்புறம் நம்ம இடமரை, அப்புறம் நம்ம சோளமரை எப்படி நிற்காம பாருங்க. ஒரு சூப்பர் பொருளுங்க. ஆள் அடிக்க மாட்டான், வைக்க மாட்டான், பொம்பளை கூட ஹேண்டில் பண்ணலாம். சாதாரணமாக வீட்டில் நிப்பாட்டி வளர்க்கணும்னு பெரிய கடை வளர்க்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். சேட்டெல்லாம் கிடையாது, நல்ல ஃபுல் லோடெல்லாம் நிற்பாப்பில், எப்போவுமே இறலாம் சூப்பராக எடுத்துருவாப்பில். அப்புறம் நம்ம கருப்பு குறும்பை, எனக்கு முடியெல்லாம் வெட்டி ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ரெடி பண்ணுவோம். அப்புறம் நம்ம அண்ணாச்சி ஹிட்லர் இந்த பக்கம் வர அப்படித்தான் நல்லா சாப்பிடுவாப்பில். அப்போ அப்படி இவருக்கு வந்து நம்ம தடவி கொடுத்தாலே இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஷா இவனை வச்சு ஒரு நல்ல ரீல்ஸ் ஒன்று யோசிச்சிருக்கேன், எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் நம்ம 2 பல்லுக்கு பக்கத்தில் இருந்தவங்கலாம் போயிட்டாங்கன்னாப்புல அப்படியே மறுவிட்டு வாரான். என்ன பண்ண என்ன ஏது அப்படின்ட்டு இவங்கெல்லாம் முன்னாடி தூக்கி போடணும். 2 பல்லெல்லாம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுறோம். இந்த பெரிய கடாக்கெல்லாம் முன்னாடி போடணும் இன்ஷா அல்லாஹ். இதுகளையும் இந்த இடங்களையும் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது. மழைக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த விஷயங்களை ஈஸியாக பார்த்துக்கலாம். இருக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படிங்க இப்படி இருக்கான் பார்த்தீங்களா, நல்ல லோடுங்க, நல்ல சைஸு, நல்ல லோடு, கண்ணரை அதுக்கு உடம்புக்கு இந்த ஜம்மு அழகாக சாப்பிட்டே இருப்பா. அப்படி வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆமாம், அல்சாஜி ஃபார்மை பொறுத்த மட்டும் அடுத்தடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கும். உங்களுக்கும் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கும் ஓரளவு நீங்களே நேரில் வந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணுங்கிறதுக்காக 1 by 1 நம்மளே பண்ணுறதுலாம் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் அது பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன்றும் சொல்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்லையும் வரக்கூடிய அப்டேட்டுகளையும் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம், பண்ணலாம். ஆமாம், ஏன்னா இப்போ அடுத்து மழை சீசன் வரப்போகுதுங்கனால சரக்குகளை கம்ப்ளீட்டாக குறைச்சிக்குவோம். கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ செலக்டட் பீசஸ் மட்டும்தான், செலக்டட் புக்கிங் மட்டும்தான் நம்ம எடுத்து கொடுக்க மாதிரி இருக்கும். எக்ஸஸாக இருக்காது. ஃபைன், தேவையான குட்டிகளோ இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சாஜித். நன்றி.